அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. திக்குவாய் திக்கி திக்கி பேசுவாங்க சில பேருக்கு. திக்கி திக்கி பேசுகிறவங்கள வந்து அக்காரக வேர்கள், அக்காரக வேர் ஒன்று இருக்கும். அதை நல்லா சுத்தம் செய்து பச்சையாக மென்று சாப்பிட்டு 1 மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம திக்குவாய் குணமாகி வாய் நன்றாக பேச வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வசம்பை அனலில் இட்டு அதை வரும் சாம்பல் எடுத்து தேன் கலந்து சாப்பிடுவாங்க 1 மாதத்துக்கு. அந்த திக்குவாய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பாதாம் பருப்புடன் கருமிளகு கொஞ்சம் எடுத்துங்க. சம அளவு பாதாம் பருப்பும் கருமிளகும் எடுத்து பவுடர் ஆக்கி தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா 1 மாதம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திக்குவாய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தொண்டை கரகரப்பு இருந்து குரல் வளம் நன்றாக இருக்காது. அவங்களாம் ஒரு டம்ளர் சுட தண்ணியில் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு தினமும் குடிச்சுடுவாங்க. குரல் வளம் நன்றாக இருக்கும். தொண்டை கரகரப்பு நீங்கி குரல் வளம் நன்றாக இருக்கும். அதே போல் ஒரு டம்ளர் சுட தண்ணியில் 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பவுட்ரு போட்டு குடிச்சின்னு வந்தீங்கன்னாலும் தொண்டை கரகரப்பு நீங்கி குரல் வளம் நன்றாக இருக்கும். அதே போல் நாய் கடிச்சிச்சுன்னு வெறி நாய் தெருவில் சுற்றுற நாய் கடிச்சிச்சின்னா ரொம்ப ஆழமாக பல்லு பட்டுரும். ஊசி போட பயப்படுறவங்க என்ன பண்ணலாம், முதலுதவி தான். இது முதல்ல வந்து மணத்தக்காளி கீரையை அரைத்து கடி வாயில் இந்த கடி வாயில் வந்து பூசிட்டு உள்ளுக்கும் சாப்பிடலாம். கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வெங்காயச்சாறு எடுத்து அந்த கடி வாயில் தடவி கழுவி வந்தீங்கன்னாலும் சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சுத்தமான சுண்ணாம்பு, எருக்கும் சாறு, இது ரெண்டையும் எடுத்து கலந்து அதை தடவி கழுவி வந்தாலும் சீக்கிரம் சுத்தமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பூண்டை நசுக்கி அதன் கடிவாயில் வச்சு கழுவி வரலாம். பூண்டு உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வந்து மனிதனுடைய சிறுநீரகத்துடன் எட்டிக்காய் அரைத்து கூட அதை தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கழுவி வந்தீங்கன்னாலும் சீக்கிரம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இந்த காயம் மாறும் வரை பாதாம் பருப்பு உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் காயம் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நொச்சி இலை சாறை ஊற்றி கழுவின்னு வந்தீங்கன்னா அது சீக்கிரம் குணமாக அதிக வாய்ப்பு இருக்குது. நாய் கடிச்சிச்சின்னா அது மாதிரி வந்து சுத்தம் செய்தீங்கன்னா சீக்கிரம் அந்த கடிவாய் வந்து குணமாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் காயத்தழும்பு இருக்கும். காயத்தழும்பு இருந்தோன்னா ஆர்மிலாம் சேர்க்க மாட்டாங்க. அவங்களாம் என்ன பண்ணலாம், மற்றவங்களும் சரி காயத்தழும்பு முகத்தில் இருக்கும், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் முகத்தில், வேறு எங்கேயாவது இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்கிறவங்களும் அசிங்கப்படுவாங்க. அந்த காயத்தழும்பு மரம்னா ஆலம்பட்டை, அரசம்பட்டை ரெண்டையும் எடுத்து ஈரத்தோட அதை ஃபுல்லாக அரைச்சி நம்ம தேங்காய் பாலில் கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி அந்த தழும்பு இருக்கிற இடத்த தடவி காலையில் குளிங்க. அதுமாதிரி நைட் ஃபுல்லாக தடவி ஒரு 10 நாளைக்கு குளிச்சுனே வாங்க. அந்த காயத்தழும்பு விரைவில் மறைந்துவிடும். அதே போல் உடலில் வந்து நாற்றம் அடிக்குது, வேர்வை நாற்றம் அடிக்குது, சுமல் அடிக்குதுன்னுவாங்க. இவங்களாம் ஆவாரம்பூ போட்டு நல்லா குளிச்சுன்னு வந்தாங்கன்னா சீக்கிரம் குணமாகும். அதுக்கு இல்லைனாலும் வில்வம் இலை அரைத்து உடம்பு ஃபுல்லாக பூசி குளிச்சுன்னு வந்தாலும் சீக்கிரம் அந்த வேர்வை நாற்றம் குணமாகி மனம் பேச ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா புளியாம்பூவை அரைத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சுன்னு வந்தாங்கன்னா அந்த வேர்வை நாற்றம் மறைந்து மனம் வீச ஆரம்பிக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.